ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாகையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பள்ளிவாசலில் பாங்கு ஒலித்ததை கவனிக்காமல் பேசியதால் சலசலப்பு ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி மக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த போது அருகில் உள்ள பள்ளிவாசலில் பாங்கு ஒலித்தது. இதனை கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியின் காதில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் முணுமுணுத்ததால் அவர் தனது உரையை நிறுத்தினார். பின்னர் பாங்கு முடிந்ததும் சாரிமா என கூறி பேச்சை தொடர்ந்தார். கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் புலம்புவதை கேட்க முடிகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் EPS நாகையில் 2வது நாளாக பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது கோதாவரி, காவிரி ஆறுகள் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்தால் தற்போதும் இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது என்றார். மேலும் முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காமல் வீட்டு மக்களை மட்டுமே சிந்தித்து அதிகாரம் வழங்கி வருவதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தல் இவை அனைத்திற்கும் முடிவு கட்டும் என்றும் EPS தெரிவித்துள்ளார். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.